வணக்கம் ஐயா. வணக்கம். என்னுடைய பேர் சேலத்துலேருந்து வரேன். இப்போ அவங்க வந்து தனுசு ராசி, தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க எந்த மாதிரி கேரக்டர்லையா இருப்பாங்க? பொதுவாக தனுஷ் ராசி, தனுஷ் லக்னம் பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 9வது வீடு. அதை பாக்கியஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாக இந்த லக்னத்தில் பிறக்கிறவங்க வந்து இறை அனுகிரகம், டிவைன் பிளெஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். ஸோ அதே மாதிரி இவங்களுடைய குடும்பத்தில் இதில் பிறக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு பக்தி மார்க்கத்தில் இருந்து வரக்கூடிய பரம்பரையாக இருப்பாங்க. ஸோ கோயிலில் தர்மகர்த்தாவாக இருந்திருக்கலாம், அல்லது கோயிலில் வந்து அர்ச்சகராக இருந்திருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலியாக அவங்க இருப்பாங்க. பொதுவாக இவங்க நீதி, நேர்மை, நியாயம் இந்த மாதிரி விஷயத்துக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க. எதையுமே மொராலிட்டியாக பண்ணணும், இம்மோரலாக பண்ணக்கூடாது, நீதி தவறாமல் இருக்கணும் அப்படிங்கிற தன்மை வந்து இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். ஸோ அது ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயம், தாந்திரிகம், மாந்திரிகம் இதெல்லாம் வந்து இயற்கையாகவே கற்றுக்கணும். அதன் மேலே இல்லைனா கற்றுக்கலன்னா அதை போய் அடிக்கடி பார்க்குறது, அதை பார்த்து வாழ்க்கையில் செயல்படுறது, இந்த மாதிரி தன்மைகள் நேச்சுரலாகவே இருக்கும்னு இந்த தனுஷ் லக்னக்காரங்களுக்கு நம்ம சொல்லலாம். ஐயா, இப்போ வந்து இவங்க லைஃப்பில் ஜெயிக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு எந்த மாதிரியான பரிகாரம் ஐயா சொல்லுவீங்க? பொதுவாக தனுஷ் லக்னத்துலேயும் தனுஷ் ராசியில் பிறந்தவங்க லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கு நிறையா பரிகாரங்கள் இருக்குது. ஸோ அது பாவ ரீதியாக பரிகாரங்கள் நம்ம எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இயற்கையாகவே தனுஷ் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னா வெளிநாடு போயிட்டு வந்தால் குழந்தை கிடச்சிரும், அல்லது வெளி மாநிலம் போயிட்டு வந்தாலும் குழந்தை கிடைக்கும். இல்லது ஒரு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா சொந்த ஊரில் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் வெளி ஊர்லேயோ வெளி மாநிலத்தில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை கிடச்சிரும். என்ன காரணம்னு பார்க்கும்போது தனுஷ் லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி செவ்வாயாக வருவார், அவரே 12ஆம் அதிபதியாக வருவார். அப்போ அந்த 5-12 தொடர்புக்கு இந்த மாதிரியான பரிகாரங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ தனுஷ் லக்னக்காரங்களுக்கு திருமணத்திற்கு அப்புறம் தொழில் முன்னேற்றம் ஏற்படும், அல்லது தொழில் அமைஞ்சதுக்கப்புறம் திருமணம் நடக்கும். இந்த மாதிரியும் ஏற்படும். என்ன காரணம்னா 7-10 கூடையவன் வந்து புதனாக வரார். ஸோ 7-10 ஆதிபத்தியம் வரனால இவங்களுக்கு இந்த மாதிரி ஆங்கிளில் நடக்கும். ஸோ இதுக்கு பரிகாரங்களாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பொதுவாக தொழில் வந்து அவங்க மனைவி பேரில் ஆரம்பிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதேமாதிரி புதன்னா திருநங்கைகள்னு அர்த்தம். அப்போ திருநங்கைகளுக்கு வாசனை திரவியங்கள் அடிக்கடி வாங்கி கொடுத்துட்டே இருக்கணும். இது பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அந்த 7-10 ஆதிபத்தியம் செயல்பட்டு திருமணமும் நல்லவிதமாக அமையும், தொழிலும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறையா பரிகாரங்கள் இருக்குது, அதை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஐயா, இப்போ இதுக்கு வந்து வாழ்வியல் பரிகாரம்னு ஏதாவது இருக்குங்களா? நிறையா சொல்லலாம். பொதுவாக தனுஷ் லக்னத்தில் பிறந்தவங்க அவங்க லைஃப்பில் வந்து ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கனாலே அவங்களுக்குன்னு ஒரு குருவை வந்து தேடி போகணும். ஸோ அவங்க ஏதாவது ஒரு ஆன்மீக குருமார்களை ஆத்மார்த்தமான குருவாக, மானசீக குருவாக ஏற்றுக்கணும். அந்த குருவை அடிப்படையாக வைத்து எந்த ஒரு காரியத்தை செஞ்சாங்கனாலே அவங்களுக்கு எல்லா காரியங்களும் சக்ஸஸ் ஆகும். இப்போ வாழ்வியலாகவே அவங்க வந்து ஒரு லைவ் குருவை எடுத்துக்கலாம், அல்லது ஒரு ஏற்கனவே வாழ்ந்து மறைந்தவர்களை கூட குருவாக எடுத்துக்கலாம், சித்தர்களை கூட குருவாக எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கும்போது இவங்களுக்கு லைஃப்பில் வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பாவங்களோட இயக்கத்துக்கும் வாழ்வியல் பரிகாரம் நம்ம பண்ணலாம். இப்போ வந்து தனுஷ் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வருமானம் நல்லா வரணும் அப்படின்னா அவங்க கர்ம காரியங்கள் அவங்க கையால் பண்ணி வச்சாங்கனாலே வருமானம் நல்லா வரும். ஸோ சுடுகாட்டில் வந்து நிறையா இறுதிச் சடங்கு நடக்கும். இப்போ அநாத பணங்கள்லாம் இருக்கும், அதை வந்து அடக்கம் பண்ணுறது, இந்த மாதிரி வாழ்வியலாக இந்த காரியங்களை அவங்க செஞ்சுட்டு வந்தாலே அவங்களுக்கு வருமானம் நல்லா வரும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம பார்க்க முடியும். இப்போ தனுஷ் லக்னக்காரங்களுக்கு வந்து திருமணம் அப்படிங்கிற விஷயம் நல்ல விதமாக நடக்கணும் அப்படின்னா ஆட்டோ டிரைவர்ஸ்க்கு ஏதாவது உதவி செய்யணும், அல்லது இவங்க பேரில் ஒரு 2 வீலர் வாங்கினாலே, 2 வீலர் அடிக்கடி ஓட்டினாலே இவங்களுக்கு திருமணம் நடந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறையா வாழ்வியல் பரிகாரங்கள் இருக்குது. இந்த மாதிரி நிறையா பரிகாரங்களை அவங்களோட பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அக்யூரஸியாக கண்டுபிடிச்சி நம்ம பரிகாரம் பண்ணலாம். ஐயா, இப்போ இதுக்கு வந்து தாந்திரிக பரிகாரம் ஏதாவது இருக்குங்களா? தாந்திரிக பரிகாரங்களும் நம்ம நிறையா பரிகாரங்கள் வந்து நம்ம சொல்ல முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தனுஷ் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து அது குருவோடைய வீடு அப்படிங்கிறனால இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா குருமார்களுக்கு அடிக்கடி வந்து வஸ்திர தானம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அந்த வஸ்திர தானம் பண்ண அவங்களுக்கு நல்ல லைஃப்பில் வந்து ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிறது நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த தனுஷ் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா பூராட நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்குது. இது நட்சத்திர வரிசையில் வந்து 20வது நட்சத்திரம், சம்பத்து கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். அப்போ அந்த பூராட நட்சத்திரத்தை யாரெல்லாம் இயக்குறாங்களோ அவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் வந்து பெரிய லெவலில் ஏற்படும். அதுக்கு பரிகாரமே என்னென்னா, அது இயக்கிறதுக்கு பரிகாரமே மலையில் நனையணும், அதான் பரிகாரம். ஸோ மழையே வரல அப்படிங்கும்போது ஷவர்லையாவது குளிக்கணும். ஷவரில் குளித்தா என்ன ஆகும், மலையில் நனைகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் வந்து நிச்சயமாக ஏற்படும். ஏன்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் அதில் இருக்கிற நடு நட்சத்திரங்கிறது ஒரு பவர்ஃபுல்லாக இயங்கக்கூடிய ஒரு விஷயம். அதில் குறிப்பாக அந்த தனுஷ் லக்னத்துக்காரங்களுக்கு உண்டான ஒரு விஷயமே என்னென்னா,
அதில் பூரடம் அப்படிங்கிறது 20வது நட்சத்திரமாக வருது, ரொம்ப யோகமான நட்சத்திரம். அப்போ இந்த மாதிரியும் அவங்க தாந்திரிகமாக ஒரு விஷயத்தை வந்து அழகாக ஃபாலோ பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். ஐயா அப்போ இதுக்கு வந்து தான தர்மங்கள் எந்த மாதிரியான ஐயா பண்ணணும்? பொதுவாக தனுஷ் லக்னத்தில் பிறந்திருந்தாலே அது வந்து ஒரு தர்ம வீடு. ராசிகளின் தன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மேஷம், சிம்மம், தனுஷ் வந்து தர்ம வீடுன்னு சொல்கிறோம். அப்போ தனுஷ் லக்னத்தில் தனுஷ் ராசியில் யார் பிறந்திருந்தாலும் தர்மம் செய்கிறதுக்காக தான் அவங்க பிறந்திருக்காங்க. பிறப்பின் நோக்கமே அதுதான். அப்போ தர்மத்தை எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி வந்து கிடைக்கும். ஸோ இந்த தர்ம காரியம் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கு ஏற்ற மாதிரியும் பண்ணணும். இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு முயற்சி எடுக்கிறாங்க, அந்த முயற்சி வெற்றி அடையணும் அப்படின்னா கால் ஊனமுற்றவர்களுக்கு தர்மம் பண்ணணும். ஸோ வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, அந்த வெளிநாடு போகணும், விசா கிடைக்கணும்னா கட்டிட தொழிலாளிகளுக்கு தர்மம் பண்ணணும். அது சாப்பாடாக பண்ணலாம், அது துணிமணி வாங்கி கொடுக்கலாம், அல்லது பணம் கூட அவங்களுக்கு தர்மம் செய்யலாம். இந்த மாதிரியான பரிகாரங்களை நம்ம செய்யும்போது தனுஷ் லக்னக்காரங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஐயா இப்போ வந்து தனுஷ் லக்னக்காரங்க எந்த மாதிரி டைமில்ங்க ஐயா நம்ம இங்கே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறோம்? பொதுவாக வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து தசாபுக்தி டைம்லையும் கோச்சாரத்துலையும் பார்த்தாலே தெரிஞ்சிடும் இவங்களுக்கு ஒரு பாதிப்பு வரப்போகுதுன்னு. அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இந்த தனுஷ் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 6ஆம் அதிபதியுடைய தசை புத்தி சுக்கிர புத்தி நடக்கும்போது, 8ஆம் அதிபதியுடைய புத்தி சந்திர புத்தி நடக்கும்போது, 12ஆம் அதிபதியுடைய புத்தி செவ்வாய் புத்தி நடக்கும்போதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி கோச்சாரத்தில் இந்த 6, 8, 12ஆம் வீட்டில் ரிஷபத்திலையோ கடகத்திலையோ விருச்சகத்திலையோ கோச்சார சனி, கோச்சார ராகு, கோச்சார கேது போகும்போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இது உபய லக்னம் அப்படிங்கிறனால குரு வந்து கோச்சாரத்தில் தனுஷ், மீனம், மிதுனம், கன்னி இந்த 4 வீடுகளில் போகும்போதும் கவனமாக இருக்கணும். ஏன்னா கேந்திராதிபதி தோஷம் உருவாகும். அப்போ என்ன ஆகும்னா அவங்களுக்கு லைஃப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அது பாதிப்புகளையும் ஏற்படுத்திடும். அப்போ இந்த கோச்சார காலகட்டங்களையும் தசாபுத்தி காலகட்டத்திலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி அமைப்பில் கிரகங்கள் போகும்போது ஹெல்த் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறமேல வந்து லைஃப் இன்சூரன்ஸ், ட்ராவல் இன்சூரன்ஸ் இதெல்லாம் அவங்க போட்டுக்கிட்டாங்கன்னா மேஜராக வரக்கூடிய பிரச்சனையை வந்து நம்ம தவிர்க்க முடியும். நாம் போடலினாலும் மற்றவங்க யாராவது அந்த இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க, அந்த பணம் கட்ட முடியாமல் அவங்களுக்கு இருக்கும். அந்த பணம் கட்டுறதுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நம்ம செய்யலாம். செஞ்சாலும் அவங்களுக்கு ரொம்ப சாதகமாக அது இருக்கும். இந்த மாதிரி டைம்லலாம் அவங்க ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அப்போ வந்து தனுஷ் லக்னக்காரங்களுக்கு எந்த மாதிரி டைமில் வந்து பரிகாரம் பண்ணால் உடனே ரிசல்ட் கிடைக்கும்? பொதுவாக வந்து தனுஷ் வந்து குருவோடைய வீடு. அப்போ என்ன பண்ணணும்னா குரு ஹோரையில் அவங்க பரிகாரம் பண்ணால் உடனே ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் வியாழக்கிழமை நாளில் பரிகாரம் பண்ணலாம். அதுக்கப்புறம் குருவோடைய நட்சத்திரங்களில் பண்ணலாம். புனர்பூசம், விசாகம், புரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் பண்ணலாம். குருவோடைய கர்ம பதிவு நட்சத்திரங்கள் இருக்குது, மிருகசிரிசம், அஸ்தம், உத்ராடம் இந்த நட்சத்திரங்களில் பண்ணலாம். குருவோடைய கரணம் வந்து சதுஸ்பாத கரணம், இந்த கரணத்துலையும் பண்ணலாம். ஸோ வியாழக்கிழமையும் சதுஸ்பாத கரணமும் ஒன்றா வரக்கூடிய நாள், வியாழக்கிழமையும் குருவுடைய நட்சத்திரமும் ஒன்றா வரக்கூடிய நாள், இதிலெல்லாம் பரிகாரம் பண்ணாங்கன்னா அது சூட்சமமான காலமாக செயல்பட்டு உடனடியாக அவங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஐயா இப்போ இது சம்மந்தமாக வகுப்பு ஏதாவது எடுக்கிறீங்களா? இந்த ஒவ்வொரு லக்னத்துக்கான வகுப்புகளை வந்து நான் இந்த வருஷத்தில் ஒவ்வொரு மாதமும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். செப்டம்பர் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இது சம்மந்தமான வகுப்புகள் நான் எடுக்கிறேன். ஸோ அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா தனுஷ் லக்னத்துலேயும் தனுஷ் ராசியில் பிறந்தவங்க வாழ்நாள் முழுவதும் வெற்றி அடைவதற்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத வகுப்பாக நான் வந்து எடுக்க போகிறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க தாராளமாக கலந்துக்கலாம். இதற்கான கட்டணம் வந்து 1300 ரூபாய். ஸோ இதில் படிக்கக்கூடிய பழைய மாணவர்கள், அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகள், மூத்த குடிமக்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கட்டண சலுகையும் உண்டு. ரொம்ப ஒரு அருமையான வகுப்பாக இருக்கும். நிறைய பிடிஎஃப்ஸ் கொடுக்க போகிறேன், புதிய பரிகாரங்களை நிறைய சொல்லிக் கொடுக்க போகிறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்கலாம். ரொம்ப நன்றிங்க. நன்றி, வணக்கம்.